ஆண்டவர் இயேசு உயிர்த்த பின் 40 நாட்கள் தங்கி தம் சீடர்களை திடப்படுத்திய பின் 40ஆம் நாள் விண்ணேறினார். சென்ற வியாழக்கிழமை 40ஆம் நாள். அன்றே விண்ணேற்பு விழாவை கொண்டாடாமல் நம் வசதிக்காக வியாழனை தொடர்ந்து வரும் ஞாயிறாகிய இன்று கொண்டாடுகிறோம். முதல் வாசகத்தின் முடிவு கூறுவது போல நாமும் சீடர்களின் மனநிலையில் இயேசுவின் விண்ணேற்றத்தை அவர் நம்மை விட்டு பிரிகிறார் என்ற சோகமாக உணர்ந்து கொள்ளலாம். அவர் மீண்டும் வருவார் என்று எதிர்பார்ப்பில் சற்று ஆறுதலும் அடையலாம். 2ஆம் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு விண்ணேற்றத்தின் மறைபொருளை வேறு கோணத்தில் உணர்ந்து வாழ அழைக்கின்றன. நான் சிறுவனாயிருந்தபோது என் தந்தை மிதிவண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தார். இப்போது அந்த நிகழ்வு நினைவில் வருகிறது. இரட்டை சக்கர சிறிய மிதிய வண்டியில் என்னை அமர வைத்து அதன் இருக்கையை பிடித்து கொண்டு நான் மிதித்து மிதித்து இயக்க நான் சமநிலை தவறி சாயும் போதெல்லாம் விழாமல் தாங்கி பிடித்து கொண்டு என் பின் ஓடி வருவார். சில நாட்கள் பயிற்சிக்கு பின் அவர் தன் பிடியை விட்டுவிட்டாலும் என் பின்னே இன்னும் ஓடி வந்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை தாங்குகிறார் என்ற நம்பிக்கையில் நான் ஓட்டிக்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் வந்தது. அப்போது அவர் கூறினார், நீ நன்றாக ஓட்டுகிறாய், இனி நீயே ஓட்டலாம் என்றார். நான் அவரை வியப்போடு பார்த்தபோது அவர் சொன்னது இன்னும் நினைவில் உள்ளது. மிதிவண்டி ஓட்டும் திறமை உன்னில் இருக்கிறது. நான் செய்ததெல்லாம் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்ததுதான். இனி பயப்படாமல் ஓட்டு. உனக்கு பின் நான் இருந்து உன் பாதுகாப்புக்கு சொன்னதை நினைவில் கொண்டிரு. உன் திறமையும் என் அறிவுரையும் உன்னை நல்ல ஓட்டுநராக பயணப்படச் செய்யும். இயேசுவின் முன்னேற்றம் என்பது மிதிவண்டியாகிய நமது வாழ்வை நாமாக ஓட்டச் செய்வதுதான். நமது திரு அவையின் சாட்சிய வாழ்வை நம் கையில் கொடுத்து அவரில் செயல்பட விடுவதுதான். யோர்தான் நதியில் இயேசு திருமுழுக்கு பெற்ற அந்த முதல் நாளிலிருந்து உயிர்த்த பின் 40 நாட்களுக்கு பின் விண்ணேறும் இன்றைய நாள் வரை இயேசு இந்த ஒரே நிலைக்குத்தான் தன் சீடர்களை, தன் மீது நம்பிக்கை கொண்ட தன்னை பின்பற்றியவர்களை உருவாக்கினார். விண்ணேற்றம் என்பது நம் தலை மீது அவரது பொறுப்புகளை கட்டிவிட்டு அவர் தப்பித்து போகும் நிகழ்வு அல்ல. மத்தேயு நற்செய்தியில் படிக்கும் முன்னேற்பு நிகழ்ச்சியில் அவர் கூறிய வார்த்தைகள் விண்ணேற்றத்தின் பொருளை விளக்குகின்றன. விண்ணேற்றம் என்பது அவர் நம்மோடு தங்கி நம் வழியாக தனது பணியை நிறைவேற்றது என்பதாகும். நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். இதுவரை அவர்களோடு அவராக இருந்தவர் இனி எந்நாளும் அவர்கள் செய்யும் பணியில், கற்பித்தலில், நிகழ்த்தும் திரு அடையாளங்களில், அனைத்து செயல்களிலும் செயல்படுபவராக இருக்கப் போகிறார் என்பதை அவரின் சொற்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இயேசு தம் பணியை துவங்கிய போது அவரது பணியின் சாரம் என்ன என்பதை மார்க்கு நற்செய்தியில் படிக்கிறோம். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இதுதான் சாரம். இந்த சாரத்தை தனது திரு அவையாகிய சீடர்கள் வழியாக நிகழ்த்தத் தொடங்கும் காலம்தான் அவரின் விண்ணேற்றம். இனி அவரின் திரு அவையாகிய சீடர்கள்தான் இறையாட்சி ஆகிய நற்செய்தியை அறிவித்து மனமாற்றத்திற்கு மக்களை அழைப்பவர்கள். இன்று நாம் படித்த லூக்கா நற்செய்தியின் வாசகம் திரு அவையில் இயேசு எப்படி செயல்பட போகிறார் என்பதை விளக்குகின்றது. இயேசு மெசியா எதற்காக வந்தாரோ அதை எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்ற
அவருடைய சீடர்களே சாட்சிகள் என்று அவர்கள் செய்ய வேண்டியதை முதலில் விளக்குகிறார். பின்பு, இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே தங்கியிருங்கள் என்கிறார். இந்த வார்த்தைகள் அவருடைய சீடர்களாகிய திரு அவையின் பணியானது இயேசுவில் தொடங்கிய இறைத்திட்டத்திற்கு சாட்சிய வாழ்வு என்று ஒருபுறம் உணர்த்துகின்றன. அதே வேளையில் திரு அவையின் சாட்சிய வாழ்வு என்பது தந்தையிடமிருந்து புறப்பட்டு இயேசு வழியாக நம்மில் செயல்பட வரும் தூய ஆவியாரில் இயங்கும் வல்லமைதான் என்றும் உணர்த்துகின்றது. இவ்வகையில் இயேசுவின் முன்னேற்றம் என்பது இயேசுவில் தந்தை இறைவன் தொடங்கிய இறை மீட்பின் பெரும் நிகழ்வு. தூய ஆவியாரின் வல்லமையால் திரு அவையாக நம்மில் செயல்படும் நேரம் என்பதாகும். நம்மீது இறைவன் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை இயேசுவின் முன்னேற்றம் நமக்கு புலப்படுத்துகிறது. நம்மால் செய்ய இயலுமா என்று நம்மை நாம் நம்புவதற்கும் மேலாக நம்மை படைத்த இறைவன் நம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவர் நம்மில் செயலாற்றுவதால் நாம் செய்ய இயலும் என்று நம்மை திடப்படுத்துகிறார். மனம் திறக்கும் சீடர்கள் அனைவரின் வழியாக தனது வல்லமையை கொண்டு இயேசுவில் தொடங்கிய பணியை செம்மையாக நிகழ்த்த இருக்கிறார் தந்தையாகிய இறைவன். திரு அவை என்பது இயேசுவின் பிரசன்னத்தால் நிறைந்து தூய ஆவியாரின் வல்லமையால் இறை மீட்பு நிகழ்ச்சியை வாழும் இயேசுவினுடைய சீடர்களின் குழுமமாகும், இயேசுவின் மந்தையாகும். விண்ணேற்றம் அடைந்த இயேசு மீண்டும் வருவார் என்று முதல் வாசகத்தில் அறிவிக்க கேட்டோம். அதாவது திரு அவையின் காலம் விண்ணேற்றத்தில் தொடங்கி இயேசுவின் 2ஆம் வருகை வரை உள்ள காலம். விண்ணேற்றத்தில் தொடங்கி அவரின் 2ஆம் வருகையில் இயேசு கொணரும் நிறைவை நோக்கி பயணப்படுவதே திரு அவையின் எதிர்நோக்கு, திரு அவையின் பணி. இதில் மனம் தளரா இந்த எதிர்நோக்கில் மாறாத்தன்மையோடு செயல்படுவோம். ஏனெனில் நம்மில் செயல்படுவது நாம் அல்ல, இறை வல்லமையாகிய தூய ஆவியார். நாம் நம்மிடையே கொண்டிருக்கும் எதிர்நோக்கு நம்மை ஏமாற்றாது. ஏனெனில் பவுல் தனது பிலிப்பிய திரு அவைக்கு எழுதியது போல, தொடக்கம் முதல் இன்று வரை திரு அவை நற்செய்தி பணியில் பங்கேற்று வருகிறது. நமக்குள் இத்தகைய நற்செயலை இயேசுவின் விண்ணேற்றத்தன்று தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார். இந்த நம்பிக்கையில் உறுதியாயிருந்து செயல்படுவோம். இந்த எதிர்நோக்கில் மாறாத்தன்மையோடு பயணப்படுவோம். விண்ணகம் நான் சென்றாலும் உன்னகத்தில் தூய ஆவியை, விண்ணகம் நான் சென்றாலும் உன்னகத்தில் தூய ஆவியை, விண்ணகத் தந்தை என் பெயரால் விண்கொடையாய் அனுப்பி வைப்பார். விண்ணகத் தந்தை என் பெயரால் விண்கொடையாய் அனுப்பி வைப்பார். எதை சொல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும், தினம் சொல்லி தருவார். துணையாளராவியார் திக்கற்றவராய் விட மாட்டேன், உங்களை திக்கற்றவராய் விட மாட்டேன்.